Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு சார்பில். ஒவ்வொரு மாவட்டம் வாரியா கிராமப்புற கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பான விவோ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணியிடங்களுக்கான அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. 38 மாவட்டத்துக்குமே வந்து வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. 2299 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கடந்த அந்த 3 வருடங்களாக நிரப்பப்படாத விண்ணப்பங்களை வந்து இந்த வருஷம் வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ இதுக்கு உண்டான அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது எப்படி வந்து கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து தேவைப்படும், எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி கொரியர் பண்றது அப்படிங்கறது வரைக்கும் டீடைல்டா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல விவோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா விவோக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் அப்படிங்கிற வேலை வாய்ப்பு வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கறது ஏற்கனவே வந்து வெளியாயிடுச்சு. நேத்தே நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நியூஸ் பேப்பர்ல வந்து ஆட் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து அபிஷியலான நோட்டிபிகேஷனுமே வந்து செங்கல்பட்டு வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டம் வரையா வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கீழே இந்த வீடியோக்கு கீழே ஒன் பை ஒன்னா லிங்க் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜ் ஆனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து அதுல மட்டும் தான் வந்து கொடுப்போம். ஈஸியா உங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றது, எப்படி நோட்டிபிகேஷன் நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே 38 மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து நோட்டிபிகேஷன் வந்து முதல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தாலுகால வந்து வேகன்சிஸ் வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 தாலுகா இருக்கு அப்படின்னா ஒரு 2 தாலுகாக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 2 தாலுகால வந்து உங்களுடைய வீடு வந்து அந்த 2 தாலுகாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு இருந்துட்டு வரீங்களா அப்படிங்கிற நீங்க வந்து பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து செங்கல்பட்டு அப்படிங்கிற ஒரு தாலுகா இருக்குது, திருப்போரூர் அப்படிங்கிற ஒரு தாலுகா வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து ஒரு தாலுகா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஒரு தாலுகா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செய்யூர் அப்படிங்கிற ஒரு தாலுகா இருக்குது, தாம்பரம் அப்படிங்கிற ஒரு தாலுகா இருக்குது, வண்டலூர் சொல்லிட்டு ஒரு தாம்பரம், பல்லாவரம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 தாலுகா வந்து இருக்குது. 8 தாலுகால கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 தாலுகா வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த 6 தாலுகால நீங்க எந்த கிராமம், உங்களோட ரெவென்யூ கிராமம் வந்து எதுவோ அந்த கிராமத்துல இருந்து உங்களோட வீடு வந்து இருக்கா அப்படிங்கிற நீங்க வந்து செக் பண்ணணும். சரிங்களா? அப்படி அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். டோட்டலா வந்து 41 வேகன்சிஸ் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் கிராம உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 41 வேகன்சியை முழுமையா வந்து ஃபில் பண்றதுக்கான அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்குது. சோ இப்ப இதுதான் வந்து விண்ணப்ப படிவம். சரிங்களா? இப்ப இந்த விண்ணப்பத்தை படிவத்தை வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு அப்டேட்டா தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. சோ நீங்க வந்து கொஞ்சம் வந்து டெடிகேட்டடா இது வந்து பாருங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கும்போது ஒரு 2 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தாலுகால 2 கிராமங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒரே நம்பர்ல இருந்து 2 கிராமத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ணும்போது பிரியாரிட்டி, அந்த முன்னுரிமை அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து முன்னுரிமை இருக்கா அப்படிங்கிற பாருங்க. அப்படி முன்னுரிமை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட போட்டோ வந்து ரீசெண்டா எடுத்துக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஒன்னு தமிழ்ல எழுதுங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதுங்க. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வந்து நம்ம தமிழக அரசு சார்புல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால தமிழ்லயே உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்க மேரேஜ் ஆகாதவளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஃபாதர் நேம் கொடுங்க. மேரேஜ் ஆன உமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுங்க. இருப்பிட முகவரி அப்படிங்கிற இடத்துல இருப்பிட முகவரி தான் கேட்டிருக்காங்க. ரெசிடென்டல் அட்ரஸ், நேட்டிவிட்டி அட்ரஸ் வந்து கேட்கல. சரிங்களா? அதனால இப்ப கரண்டா நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லா வந்து நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, அந்த ஏரியா பேரு, எந்த தாலுகாவா தாலுகா நேமு, எந்த மாவட்டமோ மாவட்டம், பிளஸ் வந்து பின்கோடோட நீங்க இந்த இடத்துல ஃபுல்லா டெடிகேட்டடா இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பா நீங்க ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த அட்ரஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட 10th 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிகிரிஸ்லாம் நீங்க வந்து என்ன மார்க் வந்து சாரி என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டா இந்த இடத்துல கொடுங்க. இந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அந்த ஏஜ் நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஏஜ் வந்து கால்குலேட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான்.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1998 அப்படின்னா அதை வந்து நீங்க மைனஸ் வந்து 2025 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஜெண்டர் நீங்க வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆண்னா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண்ணுன்னு கொடுங்க. அதே மாதிரி வந்து ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்று வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசி அப்படின்னா பிசில வந்து உங்களுடைய சப்காஸ்ட் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அந்த கேஸ்ட் அந்த இடத்துல வந்து நீங்க எழுதிக்கோங்க. நீங்க ஓசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் வந்து ஓசி அப்படின்னு மட்டும் நீங்க வந்து போட்டா போதும். சரிங்களா? மாற்றுத்திறனாளியா நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும் இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல இல்ல எதுவுமே நீங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து டிக் பண்ணிட்டா போதுமானது. சரிங்களா? ஓகே, நீங்க வந்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட் விடோவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ் அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா இல்ல அப்படிங்கிற வந்து டிக் பண்ணிக்கோங்க. நீங்க முன்னாள் ராணுவத்தினரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வந்து வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. பணியிடம் கோரும் கிராமம் அப்படிங்கிற இடத்துல இப்ப எந்த கிராமத்துக்காக நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கிராமத்தோட நேம் இந்த இடத்துல எழுதணும். அதுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து போரூருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா போரூர் செய்யூருங்கிற தாலுகால போரூருங்கிற ரெவென்யூ கிராமத்துல வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது. சோ அந்த வேகன்சிஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போரூர் அப்படிங்கிற நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருப்பிட மாவட்டம் வட்டம் மற்றும் கிராம வட்டங்கள் கிராம விபரங்களை நீங்க வந்து எழுதணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இருப்பிட மாவட்டம் பிறப்பு சான்றிதழ் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் போட்டு நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா பின்னாடி வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இருப்பிட வட்டம் அப்படிங்கிற இடத்துல ரெசிடென்டல் தாலுகா அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எந்த செய்யூர் தாலுகா அப்படின்னா செய்யூர் தாலுகா அப்படிங்கிற எழுதிக்கோங்க. வில்லேஜ் நேம் எந்த போரூர் அப்படின்னா போரூர் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்பு முகவரி அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா உங்களுடைய மொபைல் நம்பரை ஆக்டிவேட்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களோட கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்க வேண்டும். குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல வந்து 10th பாஸ் அப்படிங்கறத நீங்க வந்து போடுங்க. இல்ல 12th 12th பாஸ் அப்படிங்கறத வந்து போடுங்க. டிகிரினா டிகிரி பாஸ் அப்படிங்கறத நீங்க வந்து போடுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல மிதிவண்டி உங்களுக்கு வந்து ஓட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற கொடுங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் வந்து ஓட்டும் திறன் பெற்றவரா? ஆம் எனில் உரிய நகல் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படிங்கிற போட்டுட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ் உடைய ஃபுல் நம்பர் டிஎன் சொல்லிட்டு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல டிஎன் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நம்பர் கோடு என்னவோ அந்த கோடு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல் நம்பர் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து எந்த இயர் வரைக்கும் வந்து எண்ட் ஆகுது எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த டேட்டு மந்த் இயர் வரைக்கும் நீங்க வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விண்ணப்பதாரருடைய சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் நீங்க ஷார்ட் அந்த இடத்துல போட்டுருங்க. நாள் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த பிளேஸ்ல வந்து அப்ளை பண்றீங்களோ செய்யூர் தாலுகானா செய்யூர் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இடத்தை நீங்க இந்த இடத்துல டேட்னா இன்னைக்கு டேட் வந்து போடுங்க. இடம் அப்படிங்கிற இடத்துல செய்யூர் அப்படிங்கிற உங்களுடைய லொகேஷன் நீங்க இந்த இடத்துல போட்டுங்க. பெருநர் அப்படிங்கிற இடத்துல வட்டாட்சியர் அதாவது தாலுகா ஆபீஸ்ல தாசில்தார் தான் அந்த வட்டாட்சியர்னு சொல்லுவோம். நம்ம தாசில்தார் தான் வந்து அனுப்ப போறோம். எந்த வட்டம் கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு செய்யூர்னா செய்யூர் தாலுகா வந்து கொடுங்க. அதே மாதிரி தாம்பரம்னா தாம்பரம் தாலுகா அப்படிங்கிற நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அப்படிங்கிற டிஃபால்ட்டா இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கும் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும். அது நீங்க பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதை வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதர தகுதிகள் அப்படிங்கிற இடத்துல விண்ணப்பதாரர்கள் அந்தந்த வட்டத்தை சேர்ந்தவராக வந்து இருக்க வேண்டும். தமிழ வந்து எழுத்து பிழை இல்லாமல் நீங்க வந்து எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வந்து வசிப்பவராகவும் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. காலி பணியிட அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து கிராமத்தில் பணிக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா செய்யூர் அப்படிங்கிற தாலுகால போரூருங்கிற இந்த ஊர்ல நீங்க வந்து வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சொந்த பூர்வீகமா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இல்ல நீங்க வந்து பக்கத்து கிராமத்துக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கறத தாண்டி புதுல நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது அப்படிங்கறது அனைத்து பிரிவினருமே ஜெனரல் கேட்டகரி எல்லாருமே சேர்த்து வந்து 21 வயதை வந்து குறைந்தபட்சம் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது அப்படிங்கிறது இதர வகுப்பினருக்கு வந்து 32ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பழங்குடியினர் இவங்க எல்லாரும், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜெனரலுக்கு மட்டும் வந்து 32 அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 21 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்பனா 31 வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் வந்து அப்ளை பண்ணலாம். முன்னாள் ராணுவத்தினர் வந்து 48 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர்ல வந்து இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவத்தினர் அப்படிங்கிறவங்க வந்து 53 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிட்டு உங்களோட 10th மார்க் ஷீட் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே பின்னாடி வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணி ஒரே பின்ல நீங்க வந்து பின் பண்ணிட்டு போஸ்ட் கவர் இருக்கு இல்லையா, போஸ்ட் கவர்ல எடுத்து நீங்க பின்னாடி வந்து உள்ள கவர்ல அட்டாச் பண்ணிட்டு அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேரும், பெறுநர் அப்படிங்கிற இடத்துல பெறுநர்ல தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் அப்படி நீங்க போடுங்க. வட்டாட்சியர் எந்த தாலுகாவோ அந்த தாலுகாவோட நேம் வந்து எழுதிட்டு செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு மாவட்டம் வித் பின்கோடு இந்த இடத்துல போட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன் முடிஞ்சா உங்க நேர்பையில தான் தாலுகா ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நேர்லயே கொடுங்க. அப்படி நேர்ல இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா போஸ்ட் மூலியமா அனுப்பி வைக்கலாம். நார்மல் போஸ்ட் பண்ணா போதும். ரிஜிஸ்டர் போஸ்ட்ல தான் வந்து அனுப்பணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட்லாம் நம்மளுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது அதிகமாவே வந்து இருக்கு. இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எந்த மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்றோம். நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.